Welcome to RJ Tamil Windows. Tamil Windows. Tamil Windows. Meta Ray-Ban, now launched in India, empowering innovation, built with accessibility. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆர்ஜே தமிழ் விண்டோஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரிவ்யூ போட்டிருந்தேன் இல்லையா, ஓகேம் ஐ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அடுத்தடுத்து அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் கிளாஸஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்றது எனக்கு அன்றைக்கி தெரிய வந்தது. ஸோ அடுத்த ஸ்மார்ட் கிளாஸ் ரிவ்யூ போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் கிளாஸ் எடுத்துகிட்டு தான் ரிவ்யூக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான கரெக்டான டைம் இதுதான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்மார்ட் கிளாஸ் பற்றி, அதாவது ஏஐ இன்டிகிரேட்டட் ஸ்மார்ட் கிளாஸ் பற்றின வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ரேபன் மெட்டா கிளாஸ் அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு கிளாஸை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். ஆக்சுவலி இப்போ இந்த ரேபன் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு சன் கிளாஸ் மேக்கர். ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு நீங்கள் அவங்கக்கிட்ட கிளாஸ் மேக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அவங்கக்கிட்ட சன் கிளாஸஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அவங்க கூட பார்த்திங்க அப்படின்னா மெட்டா, அதாவது ஃபேஸ்புக்கோட பேரண்டிங் கம்பெனியான மெட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலாபரேஷன் வச்சு ஸோ ரேபன் மெட்டா கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை வந்து மேக் பண்ணுறாங்க. மெட்டா சாஃப்ட்வேர் சைட்லேயும் ரேபன்ஸ் ஹார்ட்வேர் சைட்லேயும் ஒரு கலக்கி இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது இப்போ லைவ்லேயும் நல்லா போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம அதோட சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்னு பிரித்து பார்க்காம கலந்தே பார்த்தோம். ரேபன் மெட்டா கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டியான ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் எந்த ஸ்டைல் வேணுமோ, இல்லை ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குது, எனக்கு டாக்டர் இந்த லென்ஸ் தான் போட சொல்லியிருக்காரு, ஏதாச்சும் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் ஏன் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸோட BeamAIs இன்டிகிரேட் ஆகிருக்காங்க. எஸ், நம்ம BeamAIs வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கிற கேப்லலாம் தே ட்ரைங் டு மேக் த வேர்ல்டு இன்க்ளூசிவ் அண்ட் ஆக்சசபிள். ஸோ அந்த வகையில் இப்போது ரேபன் மெட்டா கிளாஸோட கொலாப் பண்ணி அவங்க BeamAIs சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டும் இருக்குது. ஓகே, இந்த ரேபன் மெட்டா கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் AR1 Gen 1 ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கலி ஆக்மெண்டட் ரியாலிட்டி கிளாஸஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராசஸரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 MPக்கான டூயல் கேமரா சப்போர்ட் இருக்குது. ஸோ கிளாஸஸில் 2 பக்கமும் கேமராஸ் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா தொட்டு பார்க்கும்போது கேமரா வெளியே தெரியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது, அந்த அளவுக்கு தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட் வெயிட்ன்றப்போவே அவங்க இது எல்லாத்தையும் யோசித்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 12 MPக்கான டூயல் கேமரா சப்போர்ட் இருக்குது. ஸோ 4 hours to 6 hours பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. நிறைய பேர் குறையாகவும் சொல்கிறாங்க. இந்த பேட்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா குறையும் சொல்கிறாங்க. ஏன்னா 4 hours தான் தாங்குவோம் அப்படின்றப்போ நம்ம அடிக்கடி சார்ஜ் பண்ணிட்டே இருக்கணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்பீக்கர் அண்ட் மைக்ரோஃபோன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ 5 மைக்ரோஃபோன்றப்போ உங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லாவே இருக்கும், கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் இருக்கவும் கூட நிறையா ரிவ்யூவர்ஸ் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேமராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1080p வரைக்கும் வீடியோஸ் எடுத்துக்கலாம், 32 FPS வரைக்கும் உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸ்பீக்கர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இயர்டு ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து இருக்குது நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்மளோட பெரும்பாலானோருக்கான என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் வாங்கி அதை ரிலே பண்ணி நம்ம ரோட்டில் நடக்கிறோமோ இல்லை படிக்கிறோமோ அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு அதில் காதில் போட்டுக்கிட்டு அப்புறம் இதில் ஃபோன்லேருந்து இதை கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஃபோனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஸ்மார்ட் கிளாஸை சும்மா கண்ணில் போட்டுக்கிட்டு எத்தனை. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே அறவே கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸஸ், அதுலேயே ஸ்பீக்கரும் இருக்கும், ஓப்பன் வைடு ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கரில் வந்து நல்ல பேஸ் இருக்குது, சவுண்ட்ஸும் சூப்பராக இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இதில் வந்து ஹார்ட்வேர் சைடில் பார்த்துட்டோம். ப்ளஸ் LED லென்சஸ் இருக்குது. LED லென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் எடுக்கும்போது ஃபோட்டோஸ் எடுக்கும்போதும் உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக, அதாவது இது ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ஹேப்பனிங்கில் இருக்குது, எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக 2 லென்சஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் ஹார்ட்வேர் சைடில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அப்படியே சாஃப்ட்வேர் சைட் போனோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டா AI வந்து பார்த்திங்கன்னா இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைவாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த AI யூஸ் பண்ணிக்கலாம். லைவ் ஏஐன்றது ஒரு ஃபீச்சரே அதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை, ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கும்போது ஹே மெட்டா ரீட் திஸ் அப்படின்றீங்க, அது படிக்குது. திருப்பியும் ஹே மெட்டா ரீட் திஸ், நீ திருப்பி அடுத்தது படிக்குது. ஹே மெட்டா வாட் இஸ் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா. ஸோ இந்த வேக்கப் கால்ஸ் எதுவுமே இருக்காது. நீங்கள் டேரெக்டாக ஹே மெட்டா ரீட் திஸ்ன்னு சொல்லிவிட்டு யூ கேன் ஆஸ்க் த ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் டிரெக்ட்லி. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆடர் அட்வான்டேஜஸ் ஃபீச்சர் தான் இந்த லைவ் AI. ஸோ இந்த லைவ் AI நான் அதுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் ஆக்சுவலி இந்த திங் வந்து அவங்க மேக் பண்ணும்போது தே ஆர் நாட் பர்பஸ்ஃபுல்லி மேக்கிங் த கிளாஸஸ் ஃபார் விஷுவல் இம்பேக்ட். ஓகேவா. ராதர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக யூஸ் பண்ண விஷயத்த வி ஆர் ட்ரைங் டு மேக் இட் accessible and convenient for ourselves. ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லைவ் AI யூஸ் பண்ணி நீங்கள் சீன்ஸ் டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஹே மேட்டா வாட் இஸ் த பஸ் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பஸ் நம்பர் முடிஞ்ச அளவுக்கு டிடெக்ட் பண்ணும். உங்களோட ஃபேஸும் அதுக்கேற்ற மாதிரி டேர்ன் ஆகணும்.
நம்ம சும்மா இது ஆக்சுவலி நானும் பண்ணுற தப்பு தான். நம்ம பஸ்ஸு லெஃப்ட்டில் இருக்கோம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு பஸ் நம்பர் சொல்லணும்னா there is officially no buses standing here அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி திரும்புறதோ நேராகிறதோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் வரை உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்கும்போது நல்லா வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த லைவ் ஏஐ வச்சு நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம். 4-5 இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் இதை வச்சு என்ன குக் பண்ணிக்கலாம். இல்லை ஆக்சுவலி இப்போது மெட்டா ஏஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் மாடல் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன்ஸ் ஃப்ளோலெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்க ஐட்டம்ஸ் செக் பண்ணிக்கலாம், இல்லை வெண்டிங் மிஷினில் இருக்க ஐட்டம்ஸ் செக் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த லைவ் ஏஐ வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் அந்த லைவ் ஏஐயோட ஃபீச்சர். ஸோ லைவ் ஏஐ தாண்டி வந்து ட்ரான்ஸ்லேஷன், லைவ் ட்ரான்ஸ்லேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. லைவ் ட்ரான்ஸ்லேஷன்றப்ப என்னென்னா நீங்கள் இப்போ ஒரு புரியாத ஊருக்கு போயிட்டீங்க அப்படின்னா தேக்கோன்றப்ப நம்ம வந்து இங்கிலீஷில் பேசுவோம், நமக்கு அவங்களுக்கு ஹிந்தி தெரியும், நமக்கு இங்கிலீஷ் தெரியும். அப்படின்றப்ப இங்கிலீஷில் நீங்கள் பேசும்போது அவங்களுக்கு அதை ஹிந்திலையும், அவங்க அதை ஹிந்தியில் பேசும்போது நமக்கு இங்கிலீஷ்லேயும் லைவ் ட்ரான்ஸ்லேஷன் வித்தின் அ ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ் நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லி முடிச்சதுலேருந்து வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைவ் ஏஐ சப்போர்ட் இருக்கப்போ அது மாதிரி லைவ் ட்ரான்ஸ்லேஷன் சப்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இடத்துல கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் லைவ் போய்க்கலாம். உங்களால் 3 நிமிஷம் வரைக்கும் லைவ் போய்க்க முடியும். ஸோ லைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேட்ரி கன்சர்ன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் லைவ் கண்டினியூஸாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹார்ட்வேர் தாங்காது. அதுக்கான பேட்ரி, அதுக்கான ஹார்ட்வேர், அதுக்கான ப்ராசஸஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கும் போது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். இதோட பர்பஸே என்னென்னா நீங்கள் ஷார்ட்ஸு அந்த மாதிரி லைவ் பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் ஃபோக்கஸ் லாங் வீடியோஸ். இப்போ 10 நிமிஷத்துக்கு ஒரு லைவ் போகிறேன் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி பண்ண வேண்டாம். ஸோ இதோட பர்பஸே ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் லைவ் பண்ணிக்கலாம். 3 நிமிஷத்துக்குள்ளே ஒரு வீடியோ லைவ் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுறதுக்கு லைவ் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்படி வேணால் நீங்கள் பண்ணலாமே தவிர நீங்கள் லாங் வீடியோஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அது ஹார்ட்வேருக்கும் பெருசாக அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் வீடியோஸ் எடுக்கும்போதும் ஃபோட்டோஸ் எடுக்கும்போதும் நீங்கள் 32 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க அதிலே உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதிலே ஸ்டோர் பண்ணி டேரெக்டாக நீங்கள் ஃபோனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபோட்டோ போடுறப்ப நீங்கள் ஃபோன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக நீங்கள் அதிலே ஃபோட்டோ எடுத்து அதிலே ப்ரிவியூ செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போஸ்ட் பண்ணிடலாம். பிமைஸ் வரும். ஸோ பிமைஸ் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தானப்பா 2 பேரும். ஸோ அதனால் இந்த ரேபன் மெட்டா கிளாஸ் பற்றி நிறையா பேசுகிறாங்க, நாங்களும் வந்துடுறோம். நீங்கள் ரேபன் மெட்டா கிளாஸ் வழியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் யூசர்ஸ் வந்து வைடாக ஆக்சஸ் பண்ண விட்டோம் அப்படின்னா இன்னும் அவங்க ஃபோனை கேரி பண்ணணுன்னு அவசியம் இருக்காது, லேப்டாப் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக அவங்க கிளாஸ்லேருந்து தே கேன் என்ஹான்ஸ் தே ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணி இப்போ ரேபன் மெட்டா கிளாஸில் நீங்கள் பிமைஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேபன் மெட்டா கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆப் வந்து இன்டிகிரேட் பண்ண சொல்லிடுவாங்க. அதாவது மெட்டா வியூன்னு சொல்லிட்டு iOS அண்ட் ஆண்ட்ராய்டுக்கு 2 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனில் உங்கள் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மெட்டா ரேபன் கிளாஸை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பிமைஸ் ஆப்பை வந்து ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ்னு சொல்லி அதிலே ஒன்று இருக்கும். அதில் போய்ட்டு உங்கள் பிமைஸ் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து ஹே மெட்டா பிமைஸ் நீங்கள் உங்களோட ஆஸ் பர் யூர் பிமைஸ் கன்ஃபிகரேஷன்ஸ் உங்கள் ஃபோனில் பிமைஸ் ஓப்பன் ஆகும். ஆனால் கால் வந்து கண்ணாடியில் தான் போகும். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். சரியா? ஸோ உங்கள் பிமைஸ் வழியாக கால் போகும்போது உங்களோட ஃபஸ்ட் வாலண்டியர்ஸ் உங்களை வந்து ஆஸ் யூஷுவல் ஆக்சஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அவங்க கைட் பண்ணுறப்ப என்னென்னா உங்களோட மெட்டா கிளாஸஸோட லென்ஸ் மூலிமா தே கேன் see around you. சரியா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள இந்த கிளாஸ் யூஸ் பண்ணுற ஒரு இது என்னென்னா நீங்கள் அவங்கள பார்க்க முடியாது, அவங்க தான் அவங்கள கைட் பண்ண முடியும், அவங்க தான் அவங்கள பார்த்து கைட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வீடியோ கால் ஃபீச்சரும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எஃபிலேருந்து கால் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாலேருந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் வீடியோ கால் பண்ணியும் பேசிக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணியாச்சு, இதெல்லாம் இருக்குது ரேபனில். இப்போ பிமைஎஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா பிமைஎஸ் மட்டும் கிடையாது, ஐரான்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்குது, ஒரு ப்ரொஃபஷ்னலி டூயிங் சர்வீஸ் ஃபார் விஷுவல் இம்பேர்ட். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெல் ட்ரைன்டு டீமை வச்சு அவங்க விஷுவல் இம்பேர்டுக்கு விஷுவல் இன்புட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த ஐராவும் இன்டிகிரேட் பண்ணிடுவேன்னு சொல்லி ரேபன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அவங்களும் இன்டிகிரேட் ஆகிட்டாங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஃப்ளோலெஸ்ஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ லைவ் ட்ரான்ஸ்லேஷன், வீடியோ லைவ், சோஷியல் மீடியா இன்டிகிரேஷன்ஸ், அடுத்து பிமைஎஸ் இன்டிகிரேஷன்ஸ், இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மியூசிக்ஸ் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மியூசிக் வந்து கேட்டுக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டிஃபை லிங்க் பண்ணிக்கலாம், அமேசான் ப்ரைம் மியூசிக் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறையா ஆப்ஸ் வந்து இப்போதைக்கு இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட நீங்கள் லிங்க் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் இதில் மியூசிக்ஸ் கேட்டுக்கலாம், சஷாம் விளாண்டுக்கலாம். சஷாம்னா ஒரு பாட்டு தெரிலன்னா அந்த பாட்டை கூகுள் இந்த பாட்டு என்னென்னு கண்டுபிடின்றோம்ல. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சஷாம் வச்சு
இந்த சாங்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். இவ்வளோ அட்வான்டேஜான ஒரு ஏஐ கிளாஸஸ் நமக்கு வந்துட்டுருக்கு. என்ன ரேவன் தான் இதெல்லாம் பண்ணுதா, மற்ற யாரும் இது பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக பீப்புள் ஆர் டூயிங் திஸ். ரேவன் மெட்டா விட்டுட்டு இன்னொரு கிளாஸ் போவோம். அவங்க வந்து லுக்டெக் ஏஐ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இவங்ககிட்ட இதே ஃபீச்சர்ஸ் இருக்குது. கேமரா இன்னும் கொஞ்சம் ஹை எண்டாக வச்சுருக்காங்க, ஸ்டோரேஜ் இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் வீடியோஸ். ஆனால் அவங்ககிட்ட நீங்கள் சோஷியல் மீடியா இன்டெகிரேஷன்ஸ் கிடையாது, பிஎம்ஐஎக்ஸ் இன்டெகிரேஷன் கிடையாது. பட் லைவ் இருக்குது, லைவ் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் நான் இது ஸ்பெசிஃபிக்காக ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் ஃப்ரீயாக இருக்கணும், கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட் ஃப்ரீயாக இருக்கணும். ஒரு ஸ்டிக்கு ஒரு கிளாஸு ஜம்முன்னு போட்டு கம்முன்னு நடந்து போய்கிட்டே இருக்கணும், யாரோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். இப்போ இந்த ரேபனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து மேப்பை நீங்கள் இதுலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேரக்ஷன் இதுலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரேபன் மெட்டா கிளாஸ் வந்து பற்றி பேசிடணும். ஆனால் இந்த லுக்டெக் ஏஐ பற்றின ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு பாருங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $209 தான். இது எல்லாமே இருக்குது. பட் யூசர்ஸ் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ரேபன் மெட்டா தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சின்ஸ் உங்களோட மார்க்கெட் பெருசாக இருக்கனாலையா இருக்கலாம், இல்லை ஃபீச்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கனாலையா இருக்கலாம். ஆனால் ப்ரைஸில் ரெண்டும் வேரி ஆகுது. என்ன கேட்டால் நானும் ரேபன் மெட்டா தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ சேஃப்டின்ற ஒரு விஷயத்த வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி, இப்போ இந்தியாவிலையும் நமக்காக நிறைய ஸ்மார்ட் கிளாஸஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்காங்க. எஸ்பெஷலி தே ஆர் ட்ரைங் டு ஹானஸ்ட்லி பர்பஸ்ஃபுல்லி டூயிங் ஃபார் விஷுவலி இம்பேர்ட். ஸோ அந்த கிளாஸஸ் எல்லாம் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் போயிட்டுருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த ஏஐ கிளாஸஸை வச்சு பேசிகிட்டு இருக்கப்போ, இப்போ என்விஷன் கிளாஸ் இருக்குது, ஸ்மார்ட் கிளாஸ்ன்னு பேசும்போது என்விஷன் இருக்குது, ஓகேம் இருக்குது, அப்புறம் இன்னும் ஐராவோட டிவைஸும் இருக்குது, ஐரா கிளாஸும் இருக்குது. அப்புறம் இன்னும் நிறைய கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்பஸ்ஃபுல்லி விஷுவல் இம்பேர்ட்காக பண்ணிட்டுருக்காங்க. இப்போ என்விஷன் கிளாஸும் உங்களால் நிறுக்க முடியுமா? இது என்னோட ஃபஸ்ட் கொஷின். இந்தியாவிலேருந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்களோட மார்க்கெட் இந்தியாவில் இருக்கா இல்லைன்னு எனக்கு ஷுவராக தெரியல. என்ன நாலேஜ் கேட்டினபடி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவங்களோட என்டர்பிரைஸ் எடிஷன்லாம் $3,00,000, ரீடர் எடிஷன் $1,50,000. ஆர்டினரியாக ஒரு கண்ணாடி அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கினாலே யூ ஹவ் டு ஸ்பெண்ட் அரௌண்ட் 1.5 lakhs. என்ன மேசிவ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லலாம் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போது சேஃப்டி கன்சர்ன்ஸ் இருக்குது, நாங்கள் வந்து செக்யூரிட்டி ப்ரையரைஸ் பண்ணுறோம், ஸோ உங்களோட டேட்டாஸ் லீக் ஆகாதுன்னு. ஆப்வியஸாக எல்லாரும் அதை தான் பண்ணுறாங்க. இப்போ ரேபன் கிட்ட ஏன் நீங்கள் போகிறீங்கன்றப்போ உங்களுக்கு செக்யூரிட்டி ரீசன்ஸ் சொல்கிறாங்க நிறைய பேர். நீங்கள் ஏன் டிபெண்ட் பண்ணிங்கன்னா ஏஐ கிட்ட உங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுப்பீங்க, நிறைய இமேஜை கொடுக்குறீங்க. நமக்குன்னு ஒரு செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இருக்காது, ப்ரைவசி கன்சர்ன்ஸ் இருக்காதா? இருக்கும்ல. எதெல்லாம் வெளியில் ஃபோட்டோ எடுக்கணுமோ அதை மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். எது நம்ம வந்து ஒரு ஏஐக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ ஆப்வியஸாக நம்ம அதை யாருக்கும் நம்ம ஃபோட்டோ எடுத்து காட்ட போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ நமக்கும் ஒரு சேஃப்டி கன்சர்ன் இருக்கணும். யார் சேஃப்டி பற்றி பேசினாலும் யாருமே 100% ஷூரிட்டி தர முடியாது. மெட்டா பற்றி நமக்கு தெரியாதா? ஸோ அவங்களோட ப்ரைவசிலையும் நிறைய லீக்கேஜ் இருக்க தான் செய்யும். ஸோ டிஜிட்டல்ன்றப்போ இது எல்லாமே கடந்து தான் நம்ம போய் ஆகணும். பட் மற்றவங்களை விட நமக்கு இந்த மாதிரி சர்வீசஸ் வந்து ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்குமேன்றதுக்காக இந்த வீடியோ நான் சொல்லிட்டுருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ இப்போ நம்ம இந்தியாவுக்கு வருவோம். இந்தியன் மார்க்கெட்ஸில் நிறையா டிசபிலிட்டிஸ் ஃப்ரெண்ட்லியான கிளாஸஸ் பண்ணிருக்கோம். இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசபிலிட்டி ஓரியன்ட் ஆப் பற்றி பேசினோம். ஒரு ஆப் இருந்துச்சு என்விஷன் ஏஐ, அப்புறம் இன்னும் 2-3 ஆப் வந்துச்சு. அப்புறம் பார்த்தா நிறைய கொச்சன்னு ப்ளே ஸ்டோரை திறக்க முடியல. இப்போ காம்படிஷன்ஸ் ஹெவியாக இருக்கனால உங்களால் பர்பஸ்ஃபுல்லாக ஆப்பை வந்து நீங்கள் நினச்ச பர்பஸில் உங்களால் டெலிவர் பண்ண முடியல. அவேசன் அப்ளிகேஷன் கம்பெனி க்ளோஸே பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா இப்போ அதே மாதிரி தான் இப்போ கிளாஸஸ்க்கும் ஸ்மார்ட் கிளாஸ்னு ஆரம்பித்தாங்க. ஓகேவா? இப்போ அப்படியே நிறைய வெவ்வேறு பேரில் எதை வந்து பர்பஸ்ன்றதே அவங்க மறந்துட்டு பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இப்போ எனக்கு தெரியுது. நிறைய கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ஸ்பெஷலி டிசபிலிட்டிஸில் விஷுவல் இம்பேர்ட்காக பண்ணுறோம், என்ன இருக்குது அதில்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக நிறைய குறை தான் நமக்கு சொல்லணும்னு தோணுது. ஏன் தோணுது? ப்ராப்பரான வெல் ட்ரெயின்டு ஆக்சசிபிலிட்டி எக்ஸ்பர்ட்ஸை வச்சோ வெல் ட்ரெயின்டு பர்சன்ஸ் வச்சோ அவங்க வேலிடேட் பண்ணுறது கிடையாது. ஒன்று. என்னோட கருத்து தான் இது, தனிப்பட்ட கருத்து. இன்னொரு விஷயம், அப்படியே வெல் ட்ரெயின்டானதோ இல்லை ஒரு ட்ரெயின்ட் ஆக்சசிபிலிட்டி பர்சனோ இல்லை கன்சர்ன்ஃபுல்லாக இருக்க ஒரு ஆக்சசிபிலிட்டி பர்சன் இருந்தாலும் அவங்க பேச்சும் கேட்குறது கிடையாது. ஸோ அவங்க பேச்சும் கேட்காம நீங்கள் வாட்டுக்கு ஒன்று பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்து விற்க முடியல, ஏன் யாரும் வாங்க மாட்டீங்க, எப்படி வாங்குவாங்க? இப்போ ஏஐ வச்சு இவ்வளோ ஃபீச்சர்ஸை வச்சு 34,000 ஒருத்தர் தர முடியுதுன்றப்போ, அப்போ அபிஷாக அவங்கக்கிட்ட ஹார்ட்வேர் நல்லா இருக்கலாம், சாஃப்ட்வேர் நல்லாயிருக்கும், அவங்க பெரிய கம்பெனி, நாங்களும் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் அதுக்கேற்ற முயற்சி எடுத்த மாதிரி எதுவுமே தெரியலையே. எவ்வளோ ஸ்மார்ட் கிளாஸ் எனக்கு தெரிஞ்சே என்ன வேஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தோணலை. பட் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நிறைய உங்களுக்கு இன்புட்ஸ் இருக்கணும். நீங்கள் உங்களோட இன்புட்ஸ்லாம் 0.5% தான் இருக்குது. 35,000 நான் அதை வாங்குறதுக்கு எதுவுமே அதில் இல்லையே. நான் அதை ஆப் வச்சு பிஎம்ஐஎக்ஸ் ஆப் வச்சு ஃபோன்லேயே பண்ணிட்டு போயிடுவேன்.
ஆனால் ஏன் நான் இப்போ ரேவனை ஆதரிக்கிறேன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் அவங்க இவ்வளோ ஃபீச்சர் அவங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணுறான். டிடிஎஸை கரெக்டாக கன்ஃபிகர் பண்ணாமல் எத்தனையோ கிளாஸஸ் நான் பார்த்துருக்கேன். எப்படி அது அவுட்புட் இருக்கணுன்றது தெரியும். அப்போ உங்களுக்கு ஜீரோ நாலேஜ் அபவுட் டிசபிலிட்டி, ஜீரோ நாலேஜ் அபவுட் விஷுவல் இம்பேர்மெண்ட் இருக்கும்போது நீங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கிளாஸஸ் உங்களால் கொடுக்க முடியும், சக்ஸஸ்ஃபுல்லான மார்க்கெட் உங்களால் பண்ண முடியும்? இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுற இந்த கிளாஸஸை இத்தனை நாளில் எத்தனை பேர் கஸ்டமராக வாங்கியிருக்காங்க உங்ககிட்ட இருந்து? ஸோ உங்களோட கஸ்டமர்ஸ் இப்போ யார் B2Cயா இல்லை B2Bயா? எல்லா என்ஜிஓஸும் எல்லாம் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வாங்கி ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் 5000 கிளாஸ் 6000 கிளாஸ்னு வாங்கி ஒரு கிளாஸ் 30,000 கணக்கு வச்சா கூட 10 கிளாஸ் எவ்வளோ? 3 லட்ச ரூபா. அப்போ நீங்கள் 100 கிளாஸ் வாங்கினீங்கன்னா எவ்வளோ காசு ஆகுது? அரௌண்ட் 30 lakhs கிட்ட வருது. அப்போ இவ்வளோ கிளாஸஸ் நீங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்கே நீங்கள் காசுக்கு விற்று நீங்கள் உங்களுக்கு யூசர் டேட்டா வேணும் அப்படின்றதுக்காக நீங்கள் டேட்டாவுக்காக காசுக்கு விற்று உங்கள் கிளாஸஸில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டீங்க. வெர்ஷன் 3 இப்போ வெர்ஷன் 4 ஒயர் இருந்துச்சு, ஒயரை கழட்டிட்டீங்க. இப்போது பெரிய ஒரு லென்ஸ் ஒன்று கண்ணுக்கு நேராக மாட்டி அந்த கிளாஸில் ஒரு வெயிட்டான ஒரு ஃப்ரேமை கொடுத்து மூக்கெல்லாம் வலிக்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் என்ன இன்டென்ஷனில் பண்ணுறீங்க? இப்போது இந்த மெட்டாவிலேயே 6,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நாங்கள் செலவு பண்ணுறது ஸ்டைல்ஸ்க்காக தான். ஓகேவா? இப்போ இந்த 29,000லேயே உங்களுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்காதுன்னா 35,000 போகிறாங்க. ஸோ அப்படி 35,000 போகிறப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த லுக் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ப்ளஸ் கண்ணாடின்றது யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நாங்கள் வாங்குறது. நீங்கள் அங்கேயே எங்களை உருவகப்படுத்தி தனிமையாகப்படுத்தி ஒரு பாம் டிடெக்டர் மாதிரி எங்களை அனுப்பிச்சி விட்றது அது என்ன பிரயோஜனம் இருக்கும்? அதில் இவ்வளோ பெரிய ஃப்ரேமுக்கு மேலே உருண்டையாக ஒரு லென்ஸு. ஸோ அப்போ அந்த கண்ணாடியை போட்டு போகிறப்பே நான் ஒரு மாதிரி when you're thinking about accessibility in your glasses, you should also consider the styles and looks also part of it. ஸோ அப்படி இருந்தால் தான் அதை வாங்க முடியும், அதை வாங்கி நான் போட முடியும். நான் ஆக்சசபிலிட்டி கன்சர்னுக்காக மட்டும் வாங்கி அதை நான் வீட்டுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணிட்டு மூடி வைக்கிறதுக்கு நான் 35,000 கொடுத்து வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லைல்ல. ஸோ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அப்போ என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு இல்லை, இப்போ இந்த ஒயர் எடுத்ததுனால பேட்டரி யூஸ் பண்ணனால 10,000 இன்க்ரீஸ் ஆச்சு, இப்போ 40,000ன்றீங்க. 40,000க்கு இந்த கிளாஸை நான் வாங்கணும்னா நீங்கள் ரஞ்சித்தாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷுவல் இம்பேர்டாக இருந்தீங்கன்னா, விச் கிளாஸ் யூ ப்ரிஃபர் டு பை? இந்த 35,000 இருக்க மெட்டா ரேபனை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, இல்லை இந்த 40,000 இருக்க XXS உங்களோட கிளாஸை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன்னா? இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வேறு ஸ்மார்ட் கிளாஸ் வாங்கி தரேன்னு சொல்லி இப்போ அவங்க தனியாக ஒரு காரணமே இல்லாமல் யார்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இந்த கவர்மெண்ட் இதுக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்கியிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆர்கனைசேஷனை பிடிச்சிக்கிறீங்க. ஏதோ ஒரு என்ஜிஓவில் எந்த கிளாஸையும் நான் பேர் சொல்ல விரும்பலை. ஒரு என்ஜிஓ பிடிச்சி என்ஜிஓ மூலிமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. அப்படி மிஞ்சி போனால் ஒரு கிளப் மாதிரி ஒரு பெரிய அந்த மாதிரி ஒரு என்ஜிஓஸை பிடிச்சிட்றீங்க, இல்லை விஷுவல் இம்பேக்ட் ஓரியன்டாக என்ஜிஓஸை பிடிச்சிட்றீங்க. உங்களுக்கு 3 விஷயத்தை கன்சிடர் பண்ணணும். நீங்கள் டேட்டாக்காக, யூசர் டேட்டானா உங்களோட மிஷினை, உங்களோட LLM ட்ரெயின் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த கிளாஸை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறீங்க, இந்த கிளாஸை ஒரு ஆள் கிட்ட கொடுக்குறீங்கன்னா நீங்கள் டெஸ்டிங் யூனிட்டாக தானே கொடுக்கணும். நீங்கள் 10 பேர் 20 பேருக்கு பீட்டாவுக்கு கொடுத்து பீட்டா ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் ஒரு 400-500 டிவைஸ் என்ஜிஓஸ் வாங்கி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவன் அந்த 2 நாள் யூஸ் பண்ணி திருப்பி அதை கொண்டு போய் மூலையில் போட்டு அதில் உங்களுக்கு யூசர் டேட்டாவும் வராது, நீங்கள் எதிர்பார்த்த உங்களுக்கான அந்த மிஷினும் ட்ரெயின் ஆகாது. ஸோ இவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் மைண்ட் பண்ணுங்கள், நிறைய டேட்டாஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த கிளாஸை இப்போ மக்களுக்கு விநியோகிக்கிறதுக்கு டிஆர்ஓ ஆஃபீஸில் கொடுக்கறதுக்கு யார்கிட்ட ஒப்பீனியன் வாங்கினாங்க? அப்போ 40,000 இந்த கிளாஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு எனக்கு 33,000 இந்த கிளாஸ் வாங்கி கொடுத்துருங்க. 35,000 தானே. அப்போ உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது 5,000 லாபம் தானே வருது. அப்போ இந்த கிளாஸே எனக்கு வாங்கி கொடுங்க. நான் ஏன் போய் ஒன்றுமே இல்லாத கிளாஸை 40,000 கொடுத்தவங்கிறதுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது மெட்டா ரேபன். ஸோ இந்தியாவில் லான்ச்சே ஆகாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ இந்தியாவிலே லான்ச் ஆகிடுச்சு மெட்டா ரேபன். ஸோ மெட்டா ரேபனே வாங்கி கொடுத்துட்டு போயிருங்க. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது இல்லை. 40,000 இதை வாங்கி கொடுக்குறதுக்கு எனக்கு 35,000 தானே. இது 5,000 உங்களுக்கு லாபம் தானே. அப்படி பார்த்தாலும் அதை வாங்கி கொடுத்துருங்க. ஸோ நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் நிறையா இன்னும் இன்புட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அகெயின் ஐம் சேயிங் ஐம் நாட் அகெயின்ஸ்ட் டு இந்த இனோவேஷன்ஸ். என்னோட தேர்ஸ்டே என்னென்னா, இனோவேஷன் ஷுட் பி ப்ராப்பர் அண்ட் தட் ஷுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அதர்ஸ். இட் ஷுட் நாட் பி லைக் எ பிஸ்னஸ் ஓரியன்ட். ஸோ உங்களோட கஸ்டமர் நல்லா மனசில் வச்சுக்கோங்க, B2C தான் உங்கள் கஸ்டமர். பிஸ்னஸ் டு கஸ்டமர் தான் உங்கள் கஸ்டமர். ஆர்கனைசேஷன் என்ஜிஓஸ் கிடையாது. ஸோ இனிமேலும் என்ஜிஓஸ் வாங்கி கொடுத்தாங்கன்னா people won't use the glasses. They'll just keep them and they'll return when you ask. சரி, ஓகே, இவங்களெல்லாம் விட்டுலாம்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டா ரேபன் கிளாஸ் இந்தியாவில் 29,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வேஃபேர் எடிஷன் இருக்குது, ஸ்கைலர் 2 கலர் எடிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபிட்டு, உங்கள் ஃபேஸுக்கு எது ஃபிட் ஆகும், எந்த கிளாஸ் வந்து எந்த மாதிரி லென்சஸ் வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகுன்றதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டைட்டன் ப்ளஸோட வெப்சைட்லேயும் ரேபனோட அஃபிஷியல் மெட்டா ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு சில வெப்சைட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. ரேபனோட ஸ்டோர்ஸ் இங்கே நிறையா இருக்கும், சென்னை போன்ற பெரிய பெரிய பிளேஸ், சென்னை மதுரை அந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயுமே போயிட்டு நீங்கள் கேன் டைரக்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கெட் இட். ஸோ கரண்ட்லி இப்போ எல்லா ஃபீச்சர்ஸுமே ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில். ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் பேசிஸில் எல்லா ஃபீச்சர்ஸுமே ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் எல்லா ஃபீச்சர்ஸுமே வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்தியா. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியாவில் நமக்குன்னு தயாரிச்சிருக்க ஸ்மார்ட் கிளாஸை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா தயவு செய்து டெமோ எடுத்துக்கோங்க, டெமோ பாருங்கள். காசு நிறைய பேர்கிட்ட இருக்கலாம். ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிங்க, இது வேணுமா, அவசியமா, இதில் இருக்க ஃபீச்சர் அவசியமா, அதாவது காசுக்கு ஒர்த்தா அப்படின்றதெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. பட் என்னோடய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, நீங்கள் முடிஞ்சளவுக்கு ஹேண்ட் ஃப்ரீயாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு கிளாஸ் இருக்குன்னா நீங்கள் அதை கழுத்தில் மாட்டி, கண்ணில் மாட்டி, ஒயரை எடுத்து சொருவி, ஃபோனு பாக்கெட்டில் வச்சு, இவ்வளோ அழகான ஒரு கிளாஸஸ், இந்த மாதிரி கிளாஸஸ், இவ்வளோ அழகான இந்த கிளாஸஸ் சொல்லலை, இவ்வளோ அழகான கிளாஸஸ் மார்க்கெட்டில் வந்துட்டுருக்கு. ஸோ வெயிட் அண்ட் பை if you really want and if you really need this. Thanks for watching. Bye bye.